தமிழகத்துல 234 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 6 மணியோடு நிறைவடைந்திருக்கிறது. 6 மணிக்குள்ளாக வாக்குச்சாவடிகளுக்கு வந்த வாக்காளர்கள் வாக்கு செலுத்தலாம் என்று அந்த டோக்கன் முறையிலே அங்கு இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலர்கள் அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையை பொறுத்தளவிற்கு 8 மணி வரை, அதாவது 6 மணிக்குள்ளாக வாக்குச்சாவடி மையங்களுக்கு வந்தவர்கள் வாக்கு செலுத்தலாம் என்று சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி அறிவித்திருக்கிறார். 6 மணி அந்த நிலவரப்படி தமிழகத்திலே அதாவது 84.20% வாக்குப்பதிவு நடைபெற்றிருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தேர்தல் ஆணையத்துடைய அறிவிப்பிலே அந்த தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 84.29% அந்த வாக்குப்பதிவு நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்திலே இது மிகப்பெரிய ஒரு வாக்குப்பதிவாக ஜனநாயக திருவிழாவாக பார்க்க முடிகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவானது மாலை 6 மணிக்கு நிறைவடையும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன் பிரகாரம் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய முதலே ஆர்வத்தோடு இளைஞர்கள், பெண்கள், அதே போன்ற முதியவர்கள், அதே மாற்றுத்திறனாளிகள், 80 வயதை கடந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் வரிசையில் நின்று வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக கடந்த காலங்களில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவு விகிதாச்சாரம் அதோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது தற்போது பதிவாகி இருக்கக்கூடிய இந்த 84.29% வாக்கு என்பது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு வாக்கு பதிவாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக 6 மணிக்கு பிறகாக வாக்கு சாவடி மையங்களுக்கு உள்ளே சென்ற வாக்காளர்கள் தொடர்ந்து அங்கே அவர்கள் டோக்கன் முறையில் விநியோகம் செய்யப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. 234 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களிலே பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் அதன் பிறகு எவ்வளவு பேர் வாக்களித்தார்கள் என்கிற ஒரு புள்ளி விவரத்தை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அனுப்பி வைப்பார்கள். அதன் பிறகு இறுதியாக இன்று காலையில் இருந்து இரவு வரை எவ்வளவு வாக்குப்பதிவு தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக பதிவாகி இருக்கிறது என்கிற இறுதியான அந்த சதவீத அடிப்படையிலான அந்த அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம், குறிப்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பார்கள். தமிழகத்திலே கடந்த 10 சட்டமன்ற பொது தேர்தலிலே பதிவான வாக்கு சதவீதங்களுடைய வெற்றி பெற்று யார் ஆட்சி அமைச்சிருக்கிறார்கள், எவ்வளவு சதவீதம் என்று பார்க்கிற போது 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலிலே மொத்தமாக 2,91,97,882 பேர் வாக்காளர்களாக இருந்திருக்கிறார்கள். இவர்கள் கண்டிப்பாக தமிழகத்தில 84.35% வாக்குப்பதிவானது நடைபெற்றிருப்பதாக தற்போது அண்மை தகவலாக கிடைக்கப்பெற்றிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வாக்குப்பதிவாக பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த வாக்குப்பதிவு இவ்வளவு சதவீதம் பதிவாகும் என்கிற எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்டு இந்த வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது என்றுதான் நாம் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாடே இந்த ஜனநாயக திருவிழாவை கொண்டாடி இருக்கிறார்கள் என்றுதான் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 4,83,34,660 வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலே இந்த ஜனநாயக திருவிழா மிகப்பெரிய அளவிலே தமிழ்நாட்டிலே இந்த வாக்குப்பதிவு இன்றைக்கு நடைபெற்றிருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பினுடைய பார்க்கிற போது யார் அடுத்த முதலமைச்சராக வர வேண்டும், தங்களுடைய சட்டமன்ற தொகுதிக்கு யார் அடுத்ததாக குறிப்பாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பானது வாக்காளர்கள் மத்தியில எழுந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த கள நிலவரங்களை பார்க்கிற போது மக்கள் மிகப்பெரிய அளவிலே இந்த ஜனநாயக திருவிழாவிலே தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி இருக்கிறார்கள் என்றுதான் நாம் கூற வேண்டும். காலையில் இருந்து ஆர்வத்தோடு இந்த 6 மணி வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகும் கூட பல்வேறு வாக்குச்சாவடி மையங்களிலே ஏராளமானோர் இன்றைக்கு குவிந்திருக்கிறார்கள். குவிந்திருக்கக்கூடியவர்களுக்கு டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தளவிற்கு 16 சட்டமன்ற தொகுதியிலும் 6 மணிக்குள்ளாராக வாக்குப்பதிவு மையங்களுக்கு உள்ளே வந்தவர்களுக்கு இரவு 8 மணி வரை வாக்களிப்பதற்கான அந்த அவகாசம் கொடுக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரியாக தேர்தல் அலுவலராக இருக்கக்கூடியவர் தெரிவித்திருக்கிறார். இதனை எல்லாம் பார்க்கிற போது இந்த வாக்குப்பதிவு மிகப்பெரிய அளவிலே ஒரு ஜனநாயக திருவிழாவை தமிழகம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே வாக்கு திருவிழாவாக கொண்டாடி நடத்தி இருக்கிறார்கள் என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த தமிழகத்தில் தொடர்ச்சியாக இறுதி நிலவரமாக தேர்தல் ஆணையம் இந்த
ஒட்டுமொத்தமாக இன்னும் சில இடங்களிலே வாக்குப்பதிவிற்காக வரிசையில் நிற்கக்கூடியவர்கள், டோக்கன் வழங்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள், இன்னும் சில மாவட்டங்களிலே அதாவது அப்டேட் என்று சொல்லக்கூடிய அடுத்தடுத்த கட்ட வாக்குப்பதிவு எண்ணிக்கை எவ்வளவு பதிவாகி இருக்கிறது என்கிற அறிவிப்பை வெளியிடப்படாமல் இன்னும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அனுப்பி வைக்காமல் இருக்கக்கூடிய இவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைத்து ஒட்டுமொத்தமாக இந்த வாக்குப்பதிவுடைய நிலவரமானது தெரிய வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தமிழகத்தில் கடந்த 10 சட்டமன்ற பொதுத் தேர்தல்கள் எதிர்கொண்ட விதத்திலே எவ்வளவு வாக்குகள் பெற்று எத்தனை சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்கிற புள்ளி விவரமும் நம்மிடம் இருக்கிறது. குறிப்பாக 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலே 2,91,97,882 வாக்காளர்கள் இருந்திருக்கிறார்கள். இவர்களிலே மொத்தமாக 1,91,01,1113 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த தேர்தலில் அதாவது 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே 65.42% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தலிலே பார்க்கிற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சிருக்கிறது. அதே போன்று 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே தமிழகத்திலே அதாவது 3,09,47,873 பேர் வாக்காளர்களாக இருந்திருக்கிறார்கள். இதிலே 2,27,35,869 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த தேர்தலிலே 73.47% பேர் தங்களுடைய ஜனநாயக கடமையை அதாவது செய்திருக்கிறார்கள். இந்த தேர்தலிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான அதாவது வெற்றியை பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறது. அதே போன்று 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்திலே 3,52,94,451 பேர் வாக்காளர்களாக இருந்திருக்கிறார்கள். இவர்களிலே 2,45,91,16 பேர் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த சட்டமன்ற தேர்தல் 1989 69.69% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே மொத்தம் 3,99,08,787 பேர் வாக்காளர்களாக இருந்திருக்கிறார்கள். இவர்களிலே 2,54,78,644 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 63.84% பேர் தான் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த தேர்தலிலே அதிமுக மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்கிறது. அதே போன்று 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே வாக்காளர்கள் மொத்தமாக 4,24,28,965 பேர் வாக்காளர்களாக இருந்திருக்கிறார்கள். இவர்களிலே 2 கோடி பேர் 84,39,249 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவிற்கு 69.95% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே மொத்த வாக்காளர்கள் 4,74,79,000 வாக்காளர்கள் இருந்திருக்கிறார்கள். இவர்களிலே 2,80,48,027 பேர் தங்களுடைய வாக்குப்பதிவை செய்திருக்கிறார்கள். இந்த தேர்தலை பார்க்கிற பொழுது 59.07% அதாவது 59.7% வாக்குகள் மட்டுமே பதிவாகி இருக்கிறது. இந்த தேர்தலிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைச்சிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு அதாவது 2006ஆம் ஆண்டு நடந்த குறிப்பாக கடந்த 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 4,66,03,352 வாக்காளர்கள் இருந்திருக்கிறார்கள். இவர்களிலே அதாவது 3,30,55,492 பேர் தங்களுடைய ஜனநாயக கடமையை வாக்குகளாக பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவிற்கு 70.82% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அதே போன்று 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்திலே மொத்தம் 4,71,15,846 வாக்காளர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த வாக்காளர்களில் 3,67,50,813 பேர் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த தேர்தலிலே 78.01% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இந்த தேர்தலிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறது. தமிழகத்திலே கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே தமிழகத்திலே மொத்தமாக 5,77,91,397 வாக்காளர்கள் இருந்திருக்கிறார்கள்.
இவர்களில் 4,29,04,285 பேர் தான் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த தேர்தலில் பதிவான வாக்கு சதவீதம் 74.24% வாக்குகளாக பதிவாகி இருக்கிறது. இந்த தேர்தலிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறது. தமிழகத்திலே கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே தமிழகத்தில் மொத்தம் 6,29,43,693 வாக்காளர்கள் இருந்திருக்கிறார்கள். இவர்களில் 4,57,81,044 பேர் தான் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த தேர்தலில் அதாவது 72.78% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இப்படி தமிழகத்திலே ஏறக்குறைய 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்த சட்டமன்ற தேர்தலிலே தமிழக மக்களுடைய வாக்குப்பதிவுடைய எண்ணிக்கை என்பது இருந்திருக்கிறது. மிகப்பெரிய அளவிலே தங்களுடைய ஜனநாயக கடமையை வாக்காளர்களாக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வாக்குப்பதிவு செய்திருக்கிறார்கள். 84.41% என்கிற இந்த வாக்குப்பதிவு 6 மணி நிலவரப்படி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்ட வாக்குப்பதிவுகளை தேர்தல் ஆணையம் முறையாக இறுதி கட்டமாக தற்போது இன்னும் சில வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய அந்த மையங்களிலே 6 மணிக்குள்ளாக உள்ளே வந்தவர்கள் டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த மையங்களிலே அவர்கள் வரிசையில் நின்று அவர்கள் வாக்களித்து வருகிறார்கள். சென்னையை பொறுத்த அளவிற்கு 6 மணிக்குள்ளாக வாக்குச்சாவடி மையங்களுக்கு உள்ளே அனுமதிக்கப்பட்டவர்கள் இரவு 8 மணி வரை வாக்குகளை தங்களுடைய ஜனநாயக கடமையை செலுத்தலாம் என்று தமிழக அதாவது சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் தெரிவித்திருக்கிறார். இப்படி ஒட்டுமொத்தமாக இறுதியாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தமிழகம் முழுவதும் எவ்வளவு வாக்குகள் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது என்கிற அந்த இறுதி பட்டியலை, இறுதி சதவீதத்தை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் அறிவிப்பார்கள். அதற்காகத்தான் இந்த எதிர்பார்ப்பு என்பது இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே இந்த சட்டமன்ற தேர்தலிலே பார்க்கிற போது மிகப்பெரிய அளவிலே பெரிய அசம்பாவிதங்கள் நிகழாத வண்ணம் தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை நடத்தி முடித்திருக்கிறது. இருந்தாலும் கூட சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி போன்ற பகுதிகளிலே அங்கே இருக்கக்கூடிய இடங்களிலே திமுகவினர் அங்கு சில அரசியல் கட்சிகளோடு மோதல்களை செய்திருக்கிறார்கள். துறைமுகம் பகுதியிலும் அது போன்ற மிகப்பெரிய அளவில் திமுகவுடைய அமைச்சராக இருந்தவர், வேட்பாளராக இருக்கக்கூடியவர் களத்திலே இருந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே இன்னும் சில இடங்களில் அதாவது அனுபவம் இல்லை என்று சொல்வதா விதிமுறைகளை மதிக்காமல் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லுவதா என்று தெரியவில்லை. திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்களிலே வாக்குப்பதிவு செய்த அந்த வாக்குப்பதிவு அந்த எந்த பொத்தானிலே அவர் எந்த சின்னத்திற்கு வாக்களித்தார் என்பதை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களிலே வெளியிட்ட குறிப்பாக ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தேர்தல் ஆணையத்தினுடைய நடைமுறை விதிகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தமிழகத்திலே மொத்த வாக்காளர்களாக இந்த தேர்தலை எதிர்கொண்டவர்கள் அதாவது எஸ்ஐஆர் இந்த திருத்த பணிகளுக்கு பிறகு 5,73,43,291 பேர், ஆண் வாக்காளர்கள் 2,80,30,658 பேர், பெண் வாக்காளர்கள் 2,93,04,905 பேர், மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் அதாவது 7,728 பேர், மொத்தமாக 5,73,43,291 வாக்காளர்கள் இந்த எஸ்ஐஆர் திருத்த பணிகளுக்கு பிறகு 2 இடங்களில் வாக்குரிமை பெற்றவர்கள், இறந்தவர்கள், அதே போன்று இடம் மாற்றம் செய்தவர்கள், இப்படி பல்வேறு முறைகேடுகள் குறிப்பாக பல்வேறு முன்னுக்கு பின் முரணான தகவலுடைய அடிப்படையிலே இந்த எஸ்ஐஆர் பணிகளிலே மேற்கொள்ளப்பட்டதில் இவ்வளவு வாக்காளர்கள் இறுதி வாக்காளர்களாக வரையறை செய்யப்பட்டது. தமிழகத்திலே 75,064 வாக்குச்சாவடிகளிலே அதாவது ஆண் வேட்பாளர்கள் 3,579 பேரும், பெண் வேட்பாளர்கள் 443 பேரும், மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த ஒருவர் என 4,023 வேட்பாளர்கள் இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தேர்தலில் தொகுதிகளிலும் தங்களுடைய வேட்பாளர்களாக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த 4,023 பேர் வேட்பாளர்களாக களம் கண்டிருக்கிறார்கள். இதற்காக பொது பார்வையாளர்கள் 136 பேர், காவல் பார்வையாளர்களாக 40 பேர், செலவின பார்வையாளர்களாக 150 பேர், மொத்தம் 326 மேற்பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமித்திருக்கிறது. ஏறக்குறைய 3,40,000 அரசு ஊழியர்கள் இந்த தேர்தல் பணியிலே இன்று காலையில் இருந்து அதாவது மாலை 6 மணி வரை தற்போது அந்த வாக்குப்பெட்டிகள் வாக்குப்பதிவு முடிந்த இடங்களிலே மூடி முத்திரையிடப்பட்ட அரசுகள் வைத்து சீல் வைக்கப்பட்டு அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக
பலத்த ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்போடு வாக்கு எண்ணக்கூடிய மையங்களுக்கு அனுப்பக்கூடிய பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில இடங்கள் வாக்குப்பதிவு நடைபெற்று வரக்கூடிய இடங்களிலும் அந்த 6 மணிக்குள்ளே உள்ளே வந்தவர்களுக்கு வாக்குப்பதிவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலில் அடுத்த முதலமைச்சர் யார், தமிழகத்தினுடைய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் என்பது மே 4ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக வாக்கு எண்ணிக்கையின் போது தெரிய வரும். மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தமிழக சட்டமன்ற தேர்தல் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி பதட்டமான ஒரு வாக்குச்சாவடிகள் தமிழகம் முழுவதும் 5949 வாக்குச்சாவடிகள் இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்திலே அந்த பதட்டமான வாக்குச்சாவடிகளில் சிசிடிவி கேமராக்கள் போன்றவை எல்லாம் அனுப்பப்பட்டு மிகப்பெரிய அளவில் பாதுகாக்கக்கூடிய பணியிலே நாங்கள் ஈடுபடுத்தினோம் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருந்தார். இந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தளவிற்கு இவிஎம் இயந்திரங்கள், அதாவது 1,06,408 இவிஎம் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. 75,064 கட்டுப்பாட்டு அமைப்புகள் வைக்கப்பட்டு நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 75,064 விவிபேட் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 20% இயந்திரங்கள் இந்த பணிகளுக்காக வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக 62 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு இருக்கிறது. அந்த 62 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மிகப்பெரிய அளவிலே, அதாவது கொண்டு செல்லக்கூடிய அந்த வாக்குப்பதிவு செய்யப்பட்ட அந்த இயந்திரங்கள் முறையாக மூடி முத்திரையிடப்பட்டு அந்த ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய பாதுகாக்கப்பட்ட அறையிலே வைக்கப்படும். அந்த பகுதியிலும் முழுமையாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும். பாதுகாப்பு அந்த வாக்கு எண்ணிக்கை மையம் நடைபெறக்கூடிய முகப்பு பகுதியிலிருந்து வாக்குப்பெட்டிகள் வைக்கக்கூடிய பகுதி வரை உச்சக்கட்ட போலீஸ் பாதுகாப்பு, ஆயுதம் ஏந்திய காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் என 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நிறைவு பெறும் வரை மிகப்பெரிய பாதுகாப்போடு அந்த பகுதி இருக்கப்படும். உள்ளே வரக்கூடியவர்கள் முகவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது அதிகாரிகளோடு பார்வையிடுவதற்காக வரலாம். உள்ளே அந்த பகுதிக்கு யாரும் செல்லக்கூடாது. குறிப்பாக வெளியாட்கள் யாராவது இருந்தால் சட்டப்படி தேர்தல் ஆணையத்துடைய நடத்தை விதிமுறைகளைப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஜனநாயக திருவிழா, தேர்தல் திருவிழா நடந்து முடிந்திருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி எதிர்நோக்கி தமிழக மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் யார், தங்களுடைய சட்டமன்ற தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் யார் என்கிற எதிர்பார்ப்புக்கான விடை மே 4ஆம் தேதி தெரிய வரும் என்பது குறிப்பிடத்தக்கது.